இந்த மாதிரி லைன்ஸ் உள்ள ரிப்பன் பகோடா பிழியுது உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி ஸ்பெஷல் வந்து ஒரு ரிப்பன் பகோடா சொல்லித்தரேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சில் போட்டிருக்கேன். அளவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் படும். இப்போ வந்து இந்த கப்பால் வந்து 3/4 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன், 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பொடியில் வந்து மிளகு பொடியும் எள்ளும் வேண்டாம்னா விட்டுடலாம். இது எல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது ரெண்டும் வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ இதில் வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடலாம், போட்டுடலாம். இந்த பொடியை போட்டுடலாம். மிளகு பொடி, மிளகு ஜீரகம் வறுத்த பொடி, எள், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு இது சேர்த்துருக்கேன். இது ரெண்டில் நான் 2 வேண்டான்னு சொன்னீங்க, அது வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் விட்டுக்கலாம். ஆயில் சூடுனால முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஜலம் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு குழல் அடைச்சிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதில் பொரிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் அழகாக நம்ம வந்து புழிஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஆறுனோடனே பாருங்கள் சூப்பராக இருக்கும். எல்லா மாவையும் புழிஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் லைன்ஸ் நாடா பகோடா ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.